திமுகவின் பக்கம் சாய்ந்த மிக முக்கியமான நடிகர் பரபரப்பு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரீசன்ட் டைம்ல நேத்து தான் நடிகர் விஜய் டிஎம்கே காரங்க கொஞ்சம் குஷியில இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, நீட் தேர்வுல திமுக எடுத்த ஒரு ஸ்டாண்ட விஜய் எடுக்கிறார். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இது யாருமே நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு. என்ன விஷயம் தெரியுமா? ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை 3 முறை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை முழு மனதார ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கமல் மாதிரி ஆயிட்டாரையா அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன் கமலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கமல் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங் ரொம்ப ஒரு நல்ல லீடராக நினச்சாங்க. டார்ச் லைட்டை தூக்கி அடித்து அதை நாசம் பண்ணி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் இந்த விக்ரம் மூவி வந்துச்சுல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டராக மாறிட்டார். சைலண்டாக டிஎம்கேவின் சப்போர்ட்டராக மாறிட்டார். மக்கள் நீதி மையம் அப்படின்றது காணாமல் போனது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் அரசியல் அப்படின்றது தேவையில்லாத ஒரு சில விஷயமாகவே இங்கு பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். நடிகர்கள் அரசியலுக்கு வருவார்கள், அவர்களுடைய இமேஜ் என்பது உடைக்கப்பட்டு அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இதுதான் இன்றைய சூழ்நிலையாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா திமுகவின் பக்கம் சாயக்கூடிய நடிகர்களாக நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழலில் தான் அமைச்சர்களுடைய அனைத்து விதமான அரசியல், ரஜினிகாந்தை சொன்னார்கள். ரஜினிகாந்த் வந்திருந்தால், ரஜினிகாந்தின் வாய்ஸ் ஒருவேளை வந்திருந்தால் திமுகவின் தொகுதிகளை ஓரளவு திணறடித்திருக்க முடியும். ஆனால் வரலன்ட்டார். அது டிஎம்கேவை ஸ்டாலின் முதலமைச்சரா அரியணையில் உட்காரத்துக்க எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி காமிச்சு விட்டுருச்சு. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கான்செப்ட் படி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, சீமான் இருக்கிறார், பிஜேபி இருக்கிறது, அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் பலமான திட்டங்கள் இருக்கிறது. ஸோ அதனால் இதை மீறி வேறு யாராலும் எந்த கொம்பனாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்று சொன்னார்கள். அதையுமே முறியடித்து விட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எப்படி பார்த்தாலும் திமுகவின் பக்கம் சாயக்கூடிய நிலையில் அனைத்துமே நகர்ந்துகிட்டு இருக்கு நடிகர் விஜயின் தரப்பு. ஸோ பார்க்க வேண்டிய சூழல்கள் அதிகமாகவும் இருக்கு. இப்படியே தொடர்ந்து போனாங்கன்னா டெஃபினெட்லி பெரிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.